இபிஎஸ்ஐ முதல்வராக்க வேண்டும் என்று அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். திடீர்னு எதுக்கு ஒரு சம்மன் இல்லாமல் ஆஜராகிறாரு அப்படின்ற கேள்விகள் எழலாம். அமமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது. இவங்க இந்த பக்கம் இந்த கடிதத்தை அனுப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு கடிதம், தாவேகாவுக்கு ஆதரவான கடிதம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு இந்த பக்கம் ஆளுநர் சொல்றாரு. ஸோ தாவேகாவுக்கு இன்னும் அந்த மேஜிக் நம்பரை அவங்க எட்டலைங்கிறது பார்க்க முடியுது. இந்த பக்கம் இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கடிதம் ஆளுநரை எட்டி விட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் திருமாவளவன் அவர்கள் சித்தரஞ்சன் சாலையில் இந்த தருணத்தில் திமுக தலைவரை சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிறது. மாறி மாறி நடக்கக்கூடிய கடைசி நேர டெவலப்மெண்ட்ஸ் எதை நோக்கி செல்கிறது, என்ன நடக்கிறது, தாவேகாவுக்கு விசிகாவின் ஆதரவு கடிதம் கிடைக்க போகிறதா இல்லையா, என்ன செய்ய போகிறார் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு எழுகிறது. இது பற்றி இன்னும் மேலும் விவரங்களை நம்ம பெறலாம். இபிஎஸ் அவர்களை முதல்வராக்க வேண்டும், இபிஎஸ் அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று அமமுகவில் மன்னார்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே எம்எல்ஏவாக அமமுகவில் இருக்கக்கூடிய திரு காமராஜ் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கடிதத்தில் என்ன விரிவாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நேயர்களுடைய கவனத்துக்காக நான் படித்து காட்டுறேன். அதில் டு த ஹானரபிள் கவர்னர் லோக் பவன் சென்னைன்னு போட்டு டிடிவி தினகரன், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எக்ஸ்டெண்ட் மை ஃபுல் சப்போர்ட் டு த கிளைம் ஆஃப் திரு எடப்பாடி பழனிசாமி டு ஃபார்ம் நியூ government of the state of Tamil Nadu. Our party candidate Kamaraj S, who contested in Mannargudi constituency number 167, has been elected as MLA. Thiru Kamaraj MLA of Mannargudi has also signed this letter in support of the above claim. It is humbly requested that Edappadi Palaniswamy be invited to form the new government and be sworn in as the Chief Minister of the state of Tamil Nadu. With kind regards, TTV Dinagaran, General Secretary அமமுக, காமராஜ் எம்எல்ஏ மன்னார்குடி கான்ஸ்டிடியூவன்சி ஆகிய இருவரும் கையெழுத்திட்டு இந்த கடிதம் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நேரத்தில் இப்போ ஏன் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள் அப்படின்னு ஆளுநர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கவே இல்லை. இந்த நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்களுடைய கடிதம் ஏன் அங்கே செல்கிறது? நம்முடைய செய்தியாளர் தாய்மானவன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். தாய்மானவன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விரிவா விளக்குங்க. நாம் எதிர்பார்க்காத அரசியல் சதுரங்கம். ஏன் தாவேகாவுடைய நிர்வாகிகளை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் பெரும்பான்மையை நிரூபித்து விட்டோம். குறிப்பாக ஆளுநரை 2 முறை சந்தித்து விட்டு வந்த நிலையில பெரும்பான்மை என்பது நிரூபித்தால் மட்டுமே ஆட்சியை அமைக்க அழைப்பு கோருவதாக ஆளுநர் தெரிவித்து விட்ட ஒரு சூழல்ல இன்றைய தினம் அடுத்தடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா என அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக கூறிய நிலையில அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய கடிதத்தோடு தவேகா தலைவர் விஜய் இன்று ஆளுநரை சந்தித்து தங்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தார். 3வது முறையாக இந்த சந்திப்பு என்பது நடந்தது. இந்த சந்திப்பிற்கு பிறகாக தற்போது டிடிவி தினகரன் நேரடியாக தற்போது ஆளுநர் மாளிகைக்கு நேரில் சென்று ஆளுநரை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்புல பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மன்னார்குடி தொகுதியில வெற்றி பெற்றிருந்தது. எஸ் காமராஜ் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் இவரும் டிடிவி தினகரனும் இருவரும் கையொப்பமிட்ட அந்த கடிதம் என்பது தற்போது ஆளுநருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை அமைப்பார், பெரும்பான்மையை நிரூபிப்பார், அவரை அழைத்து அவருக்கான அந்த ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது எல்லோருக்கும் ஒரு ஆட்சியம் அமைக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டதாக கூறி தங்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் இருப்பதாக கூறி மேஜிக்கல் நம்பர் 118 கடந்து விட்டதாக கூறி தங்களை ஆட்சி அமைக்க அனுமதி அளிக்குமாறு தெரிவித்து விட்ட ஒரு சூழல்ல ஒருபுறம் நேரு ஸ்டேடியத்துல, நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல இந்த ஆட்சி அமைப்பதற்கான அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மறுபுறம் தற்போது வரை ஆளுநர் தரப்புல பதவி ஏற்பதற்கு அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை தவேகா தலைவர் விஜய்க்கு. மாறாக டிடிவி தினகரன் நேரில் சென்று
ஆளுநரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி இடம் முழுமையாக பலம் இருப்பதாகவும் ஆட்சி அமைப்பதற்கான தகுதி இருப்பதாகவும் ஆதரவு எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் பெரும்பான்மை நிரூபிப்பார் எனவும் தெரிவித்து தற்போது கடிதத்தை வழங்கியிருக்கிறார். இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சதுரங்கத்துல எது நடக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக குதிரை பேரம் ஏதேனும் நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. யார் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள், யார் எதை நோக்கி செல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. தாவேகாவை பொறுத்தமட்டில் 118 மேஜிக்கல் நம்பர்ஸை எட்டிவிட்டோம். கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஆகிய இரு கட்சிகளுடைய ஆதரவும் இருப்பதாக கூறி கடிதத்தை வழங்கிட்டாங்க. ஆனா ஆளுநர் தரப்புல பெரும்பான்மை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல ஆளுநர் தற்போது வரை தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒருபுறம் நேரு உள்விளையாட்டரங்கத்துல நாளை தினம் 11 மணி அளவுல அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாட்டை தாவேகாவினர் செய்து வராங்க. பொதுப்பணித்துறையினர் அதுக்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் டிடிவி தினகரனுடைய இந்த நிலைப்பாடு, இந்த கடிதம் என்பது பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. ரைட், நன்றி தாய் மாணவன் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.